வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் A to Z தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கருவேப்பிலை குழம்பு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை பார்த்து சப்போஸ் உங்களுக்கு சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சில பேருக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் யார் யார் இது முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுவாங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ண சொல்லுங்கள். சரிவா, வாங்க நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னா கருவேப்பிலை குழம்பு. ஓகேவா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கருவேப்பிலை குழம்பு தான் பண்ண போகிறோம். பட் ஆல்ரெடி என்னென்னா இது இப்போ எங்கள் வீட்டில் அம்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் வாய்ஸ் ஓவர் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப நாட்டு மனமும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு டிஷ். இது சாப்பிட்டா செரிமானம் நல்லா ஆகும், அதாவது டைஜஷன் நல்லா ஆகும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது. அதே மாதிரி பாடிக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், உடம்புக்கும் வலிமை கொடுக்கும். ஓகேவா, சரி, இந்த குழம்பு செய்ய என்னென்ன பொருட்கள் வேணும்னு முதல்ல பார்க்கலாமா? என்னென்ன பொருள் வேணும்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸி தான், ஈஸியாக பண்ணலாம், வீட்லேயே பண்ணலாம். ஓகேவா, சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் பண்ண இது வரைக்கும் இந்த குழம்பு பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணேன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க கமெண்ட் செக்ஷனில். ஓகேவா, ஸோ போகலாமா, பார்க்கலாமா? ஓகே, ஒரு கப்பு ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கப் ஃப்ரெஷ் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சில வெந்தயம். ஓகேவா, சில வெந்தயம், அது உங்களுக்கு தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 உலர்ந்த மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் 1, 4 பூண்டு பல். ஓகேவா, பூண்டு 4 பல் எடுத்துக்கோங்க. ஓகேவா, சின்னதாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. பட் பூண்டு உடம்புக்கு நல்லது, கேஸுக்கு நல்லது. அதனால் எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது பூண்டு. ஒரு சிறிய அளவு புளியில் புளி தண்ணியில் புளி காய்ச்சிப்போம். அது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. 3 மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. ஓகேவா, இதோட ஸ்பெஷல் டேஸ்ட்டுக்காக நாம் ஒரு மசாலா பவுடரும் செய்ய போகிறோம் டேஸ்ட்டுக்கு. சரி நண்பர்களே, இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு கடாய் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. அதில் என்னென்னா கருவேப்பிலை, மிளகாய், கொத்தமல்லி விதை, மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். ஓகேவா, ஒரு கடாயில் இது நன்றாக கூலாச்சுன்னா மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கோங்க. ஓகேவா, ஸ்மூத்தாக. இதுதான் நம்ம குழம்புக்கு மெயின் ஃப்ளேவரு. இப்போது கடாயில் எண்ணெய் வச்சு ஹீட் ஆகட்டும். ஓகேவா, அது ஹீட் ஆகட்டும். அதில் கடுகு போடுங்க. தட்டுன்னு உடைஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்கணும். ஓகேவா, பிறகு வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் வதக்கணும் அதை. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட இப்போது நம்ம கிரைண்டு பண்ணிய மசாலா, அதாவது நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல மிக்சியில், பண்ணிய மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. அது கூட சேர்த்து கிளறுங்க. மசாலா பண்ணியிருப்போம், அது சேர்த்து கிளறுங்க. ஓகேவா, அதுக்குள்ள புளி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து
அதாவது நீங்கள் புளி தண்ணி கரைச்சிருப்பீங்க, அதில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதில் இதை மீடியம் ஃப்ளேமில் நன்றாக கொதிக்க விடுங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பித்தா குழம்பு ரெடி ஆகுது. எண்ணெய் மேலே கொஞ்சம் மிதக்கணும். அப்போ தான் வந்து கருவேப்பிலை குழம்பு ரெடின்னு அர்த்தம். சிக்னல், அதான் சிக்னல். ஓகேவா? ஃபைனல் டச் என்னன்னு பார்ப்போமா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. அதான் ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ நம் சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி. ஓகேவா? இந்த குழம்பு வந்து சூடான சாதத்துடன் நெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. ஓகேவா? அதே மாதிரி வந்து எது எதுக்கு தொட்டுக்கலாம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து தொட்டுன்னு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ருசி. ஸோ எப்பவும் போல தான் குழம்பு ரெடி. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி இதை பண்ணியிருந்தீங்க, வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குன்னு, வீடியோ நல்லா இருக்குன்னு ஒரு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெம்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சொல்லிட்டு போங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த குழம்பு பண்ணதே இல்லைன்னா தயவுசெய்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்க